பேங்க்கில் ஒரு வேலைன்னு போனால் பல வேலை ஆயிடுச்சுங்க. பாஸ்புக் மிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சரி கையோட அப்ளை பண்ணால் தான் வேலையாகும்னு சொல்லிட்டாங்க. சரி ஃபோட்டோ எடுக்க ரெயின்போ போனால் நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டூடியோனால இது ரெயின்போ தான். அங்கே எப்போவுமே இந்த ஃபிஷ் டேங்க் இருக்கும். இல்லை ஏஞ்சல் ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி போனால் வேலை முடிஞ்சிச்சு அப்ளை பண்ணிடலான்னு நினச்சா ஆதார் பேனு இதெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் வேறு ஒன்றும் எடுத்துகிட்டு போகல. பொள்ளாச்சியில் வேறு மழை பெஞ்சு இருக்கிறதுனால அங்கங்கே இப்படி தண்ணி தான், சமாளித்து தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் வேலை முடியல, திரும்ப போகணும். இன்னும் எத்தனை நாள் பேங்க்கில் வேலை இருக்குன்னு தெரியலங்கிற மாதிரி ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா செம்ம மழை. போகும்போது மழை இல்லை, வரும்போது நல்ல மழையில் மாட்டிக்கிட்டோம். ஓடி வந்து தான் ஆட்டோக்குள்ளெல்லாம் ஏறுற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா எப்படி வருவாங்கன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வருவாங்க ஓடிட்டு. கொஞ்ச நேரம் அவங்கள ஒரு 5 நிமிஷம் ஆசுவாசப்படுத்தணும். எங்கடா விட்டுட்டு போனீங்க, ஏன் போனீங்க அப்படி இப்படின்னு நம்ம வர்றதுக்கு முன்னாடி அமைதியாக தான் படுத்திருப்பாங்க. ஆனால் நம்ம வந்ததுக்கப்புறம் ரொம்ப அலப்பறை பண்ணுவாங்க. சாசுலாம் எகிரி எகிரி குதிப்பான். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டோன்னா அமைதியாக உட்காந்துக்குவாங்க. இவங்களை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறோன்னு கேட்குறீங்க. இவங்க இருக்கிறதுனால வீட்டை பராமரிக்கிறதா இருக்கட்டும், இவங்கள பராமரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். 10 வருஷமாக பக்கு வளர்க்குறோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சிட்டு தான் இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.